வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சிந்தாமணி விஜயாட்ட பேசுகிறாங்க. மேடம், உங்களை மீறி உங்கள் மருமக இவ்வளோ தொழில் பண்ணி ஜெயிக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி மரியாதை இருக்கும்? உங்கள் வீட்டில் 3 மருமக, மொத்தம் 3 மருமகளில் 2 பேர் கோடீஸ்வரி. அவங்க உங்களுக்கு மரியாதையை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மீனா ஒரு கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்து இன்றைக்கி பெரிய அளவில் தொழில் பண்ணிக்கிட்டு உங்களை மதிக்காமல் வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பார்வதி, ஏம்மா சிந்தாமணியம்மா, நீங்கள் நடனம் படிக்க வந்தீங்களா போனீங்களான்னு இருங்க, அவங்க வீட்டுக்கு அதில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மேடம், நான் தலையிடக்கூடாதா அப்படிங்கிறாங்க விஜயாட்ட. சிந்தாமணிக்கு தலையிட 100% உரிமை இருக்குது. பார்வதி, நீ வாயை மூடிட்டுரு. அந்த பூக்காரிலாம் நான் ஒரு காலமும் மருமகளை ஏற்றுக்கவே மாட்டேன். அவகிட்ட என்ன தான் காசு வந்தாலும் பூக்காரி தானே அப்படிங்கிறாங்க. விஜயா, ரோகிணியே உன்ட்ட பல முறை சொல்லியிருக்கா, எங்கள் அப்பாவும் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து தான் இந்த அளவுக்கு முன்னேறி பெரிய தொழிலதிபராக இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது ஏன் பூக்காரங்களாக இருந்தவங்க கோபுரத்துக்கு போகக்கூடாதா? ஏன் கஷ்டப்பட்டவங்க ஒரு நாள் முன்னேறக்கூடாதா அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி, நீ மீனா பக்கமே பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் பேசிகிட்டு இருக்கேன். இந்த சிந்தாமணி நடனம் படிக்க வந்தாங்களோ வரலையோ, ஆனால் மீனாவை எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு நினச்சி பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன தெரிய வருது, மீனாவும் டெக்கரேஷன் வேலை பார்க்காங்க, இந்த சிந்தாமணியும் பார்க்காங்க. 2 பேரும் பார்க்கும்போது தொழில் போட்டியில் தான் எப்படியாவது மீனாவை பின்னுக்கு தள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வேலை பார்த்த மாதிரி இருக்குது சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. என்ன மாஸ்டர் இப்படி சொல்கிறாங்க? எனக்கு எங்கள் மாஸ்டர் ரொம்ப கெத்தாக இருக்கணும், அவங்கள பார்க்கும்போதே பெரிய இடத்து ஆள் மாதிரி இருக்குது, அப்படியே இருக்கணும். அதுபோக மாஸ்டர் வீட்டில் சமையல் பண்ணுறவங்க எப்படி இவங்க மருமகளாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பார்வதி, எத்தனை மருமக எத்தனை மாமியாருக்கு சமைச்சு கொடுக்காங்க, எத்தனை மாமியார் எத்தனை மருமகளுக்கு சமைச்சு கொடுக்காங்க, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. பார்வதி, உன் வீட்டில் நான் நடனப்பள்ளி நடத்துவேன் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா, நான் கேட்டுட்டு இருக்கணுமா? சிந்தாமணி மடத்தெலாம் அப்படி பேசாத அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பார்வதி விஜயாட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்த சிந்தாமணி பெருசாக போச்சு, 30 வருஷ பழக்கம் பார்வதி, இன்றைக்கி உனக்கு கீழாக போயிட்டோ அப்படிங்கிறாங்க. பார்வதி, அப்படி இல்லை, நீ மீனாவுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுற, நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ என்ன எப்படி எடுத்துக்கிட்டே தெரியலை. உன் பையங்க எல்லாருமே என்னை அத்தனை கூப்பிடுவாங்க, ஆனால் நான் என் பிள்ளைகள் மாதிரி தான் நினச்சிட்ருப்பேன். எனக்கு 3 1 4 பிள்ளைகள் அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பேன். என்ன அவங்கள நான் பிள்ளைகளாக நினைக்கும் போது அந்த வந்த பிள்ளைகளை என் மருமகளை தானே நினைக்க முடியும். நீ வேணால் நினைக்காமல் இருக்கலாம், எனக்கெலாம் உங்கள் மனசு வராது. என்னமும் செய்யுங்க, நீங்கள் 2 பேரும் என்ன செஞ்சாலும் சரி தான். அந்த மீனாவுக்கு சப்போர்ட்டாக முத்து இருக்கான். முத்து மீனாவோட இருக்கிற வரைக்கும் மீனாவை யாரும் என்ன செய்ய முடியாது, தோற்கடிக்கையே முடியாது, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பெட்ரூம் தூங்க போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு அப்போ தான் சிந்தனை வருது, இந்த பார்வதி சொல்லுறதுன்னு ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன மாஸ்டர், என்ன உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்குறாங்க. இந்த முத்து மீனாவும் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் இந்த மீனாவை ஜெயிக்க முடியாது. ஏன்னு கேட்டால், மீனாவை ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டா அவன் முழு முயற்சியாக செஞ்சிட்றான் முத்து, அப்படிங்கிறனால ஜெயிக்கிறாங்க. இப்படியே இருக்குது. ஆனால் இந்த முத்து மீனாவை ஏதோ ஒரு வழியில் பிரிச்சிட்டோம்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே முயற்சியில் நான் இறங்குறேன். மீனாவை எதையாவது ஒன்று சொல்லி யார் கூடயாவது பேசுதா வைக்குதான்னு சொன்னால் முத்து நம்புவானா அப்படிங்கிறாங்க. அவன்லாம் நம்ப மாட்டான், அவன் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி, முடிஞ்சால் பண்ணுங்கள், நான் அதவே ஒரு ஸ்டாக்காக வச்சு இந்த முத்தையும் மீனாவும் நான் பிரிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாஸ்டர், நான் ஏதாவது ரெடி பண்ணுறேன், இப்போ இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இது என்னது சிந்தாமணி அப்படின்னு கேட்குறாங்க. மேடம், இதில் ஒரு 10,000 செலவுக்கு இருக்குது, வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் நிறைய தந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாஸ்டர், உங்களுக்கு தரணுன்னு தான் ஆசைப்பட்றேன், உங்களுக்கு நான் இன்னும் தந்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு 10,000 வாங்கிட்டு போய், பார்வதி வா, நம்ம துணி கடைக்கு போய்ட்டு வருவோம், உனக்கு ஒரு சேரீ எடுத்து தரேன் அப்படிங்கிறாங்க. யார்? அந்த சிந்தாமணி பணம் கொடுத்தாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம்,
உனக்கு வந்து இப்போ பெரிய ஸ்டூடெண்ட் ஆகிட்டா, எல்லாரை விட சிந்தாமணிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க, நடனத்துக்கு கொடுத்த மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பேருக்கு நான் நடனம் சொல்லிக் கொடுத்தா மாதமே இவ்வளோ தான் ஒரு 25,000 30,000 கிடைக்கும். ஆனால் சிந்தாமணி ஒரு ஆளுக்கு நான் நடனம் பண்ணி கொடுத்தா மாதமே நான் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணலாம். சிந்தாமணி முக்கியமா, மற்றவங்க முக்கியமா? நீ வா அப்படிங்கிறாங்க. நான்லாம் வரலை, உனக்கு சிந்தாமணி தந்த பணத்துக்கு நீ போய் துணி எடுப்பியா என்னென்னு செய் அப்படிங்கிறாங்க. நீ வரட்டேன்னு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு துணி கடையில் போய் துணியெல்லாம் எடுக்கிறாங்க. அங்கே சுருதியோட அம்மா துணி எடுத்துகிட்டு இருக்காங்க. சம்மந்தி சுருதி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போமாவது உங்களுக்கு கேட்கணுன்னு தோணுச்சு சம்மந்தி அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. இல்லை, உங்கள் கடைக்குட்டி பையனுடைய பொண்டாட்டி தான் என் மகா. அவள் அந்த பைஜு வந்து தூக்கிட்டு போயிட்டதுனால அதையே நினச்சி பித்து பிடிச்ச மாதிரி இருந்ததுனால எங்கள் வீட்டில் கொண்டு வச்சுருக்கோம். அவள் சரியான பிறகு உங்கள் வீட்டில் கொண்டு விடுதோன்னு சொல்லிட்டு அவள் என்ன ஆனா ஏது ஆனா அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் உள்ள ஆட்களோ ஏன் மருமகன் கூட வரலை, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லையே, ரவி அங்கே வந்தானே அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை வரவே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அங்கே வாசுதேவன் சுருதியும் ரவியும் பிரிக்கிறதுக்கு இதுதான் ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ரவியை பார்க்க விரும்பலை சுருதி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த விஷயம் சுருதியோட அம்மாவுக்கு தெரியாது. சுருதியோட அம்மா என்ன நினைக்காங்க, மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களும் சுருதிக்கு வந்து இந்த மாதிரி நிலையாயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்க கூட வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. சம்மந்தி என் பையன் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. சம்மந்தி ஒன்றா பேச விரும்பலை அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக துணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து ரவிக்கு கால் பண்ணுறாங்க. ரவி, நீ வந்து சுருதியை பார்க்க நீ போக மாட்டியா வைக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. வேறு எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க. மம்மி, நான் வந்து சுருதியை பார்க்க போனேன், அவங்க அப்பா சுருதிக்கு என்னையை பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா, அவளே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கானா, அவள் எப்படா சொல்லியிருப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அந்த மாதிரிலாம் இல்லை, அவள் வந்து குழப்பத்தில் இருக்கா, நம்மளுக்கு இப்படிலாம் நடந்துருச்சு, அசிங்கமாக இருக்குமோ, இன்னும் நம்ம ஸ்டுடியோ பக்கத்தில் போக முடியாதோ, வேலை பார்க்க முடியாதோ, ரோட்டில் இருக்கும்போதே நம்மளை தூக்கிட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்ருக்காப்பா. அவளோட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க வீட்டில் என்ன பார்க்க அனுமதிக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க மம்மி என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணி பேசுகிறாங்க. சம்மந்தி அப்படிங்கிறாங்க. எனக்கே ஏன் நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க சுதா. என் பையன் உங்கள் வீட்டுக்கு பார்க்க வர தான் செஞ்சுருக்கான், உங்கள் வீட்டுக்காரர் தான் வீட்டுக்குள்ள விடலையா, சுருதி இதை வந்து பார்க்க விரும்பலை வைக்கலன்னு சொல்லியிருக்காரு உங்கள் வீட்டுக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்படி வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி பண்ணி இருங்க அப்படின்னு சொல்லி அதே காலில் கான்ஃபரன்ஸ் போகிறாங்க. ஏங்க, ரவி வரும்போது நீங்கள் பார்க்க விட மாட்டேன்னு சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க பார்க்க விட மாட்டேன்னு சொன்னீங்க, அவர் நம்ம மருமகன் தானே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சுதா, நான் பல முறை வந்து ரவியும் சுருதியும் பிரிக்கணும்னு நினச்சேன், நீனும் பிரித்து விடுதன்னு சொன்னேன், பல ஐடியா பண்ணேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போ சுருதி இப்படி ஒரு நிலைமையில் வந்திருக்கா, ரவியை பற்றி நம்ம என்னென்ன குறை சொல்ல முடியுமோ அவ்வளோத்தையும் சொல்லி பிரிச்சிட்டோம்னா நம்ம ஒரு பணக்காரன பையனை பார்த்து நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுதா ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா, இங்கே விஜயா வந்து இதே கான்ஃபரன்ஸ் காலில் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சம்மந்தி தப்பாக நினச்சிக்காதீங்க, என் வீட்டுக்காரர் வந்து வேறு ஏதோ பேசுறதுக்கு இதை பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லா புரியுது சம்மந்தி, ரொம்ப நல்லா புரியுது, என் வீட்டு மருமகளை நீங்கள் வேறு யாருக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா, அப்படி முடிச்சு வச்சிங்கன்னா நடக்கவே வேறு அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியோட அம்மா காலை கட் பண்ணிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான வெக்கையாகுது. டேய் ரவி, எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா வீட்டில் தான் அப்படிங்கிறாங்க. முதல்ல உடனே நான் சொல்கிறேன், நான் துணி கடைக்கு வா அப்படிங்கிறாங்க. வந்துடுறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. சுருதிக்கு வேறு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவும் ரவியும் பிறப்பிட்டு அங்கே சுருதி வீட்டுக்கு போகிறாங்க. சுருதி இவங்களை பார்த்துட்டு வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவி கேட்குறாரு, என்ன சுருதி, வேறு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அவங்க வீட்டில் அப்படிங்கிறாங்க. என்ன ரவி பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு அந்த பயிற்சி இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி வெக்கையில் நான் வெளியே இருக்கேன், நான் ஒன்றை தவிர வேறு யாரையும் விரும்பல ரவி அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சுதா வெளியே வீட்டுக்குள்ளே வராங்க. என்ன சம்மந்தி, இவங்க பாட்டில் எங்கள் வீட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா பேசிகிட்டு இருக்க, அவர் என் மாப்பிள்ளை, இது எங்கள் அத்தை, நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏய், உனக்கு இந்த நிலைமையான காரணம் இவங்க தானே அப்படிங்கிறாங்க. என்னம்மா கூடலாம் பேசிகிட்டு இருக்க, எனக்கு இந்த நிலைமையாக காரணம் அவங்களா, நீ எனக்கு முன்னாடி பார்த்த மாப்பிள்ளை தான் இதுக்கு நிலைமைக்கு காரணம், அதுக்கு காரணம் அப்பாவும் நீனும் தான், நியாயப்படி நீங்கள் 2 பேரும் தான் இங்கே எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ஸ்டாக் ரொம்பவே கடுப்பாகுது. சரி மம்மி, நான் இங்கே இருக்க விரும்பல ரவி, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி நேராக அண்ணாமலை வீட்டுக்கு போயிடுறாங்க.
அங்கே அண்ணாமலை இவங்க வந்தோடனே ரொம்ப சந்தோஷம். மீனா ஆர்த்தி எடுமா அப்படிங்கிறாங்க. ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஆர்த்தி எடுத்து வீட்டில் போட்டு போயிடுறாங்க. அப்போ ஸ்டூடியோவில் இருந்து இன்ஜினியர்ஸ் வராங்க. வந்து இந்த மாதிரி டப்பிங் பேச ஸ்ருதி வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. நிறைய பெண்டிங் கிடக்கு. ஸ்ருதி நீங்கள் வந்து நாளையிலேருந்து வரணும் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி சொல்லிட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது. நான் ஸ்டூடியோவில் அவசரமான வேலைன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இனிமேல் போட்டு நான் ஸ்டுடியோ பக்கத்தில் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதி இப்படி சொல்கிறீங்க? எனக்கு வந்து உங்களோட ஆள் கிடையாது. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, யாரும் வரமாட்டாங்க. நானும் உங்கள்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன், என்னால் முடியல அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு ஒரு யோசனை வருது. நான் மீனாவை அனுப்பி விட்றேன் அப்படிங்கிறாங்க. மீனாவா? அது யார் அப்படிங்கிறாங்க. எங்கள் சிஸ்டர்னு சொல்லியிருக்கோம்ல, ஒரு வாட்டி ஏற்கனவே பேச கொடுத்தாங்களே, சொல்லி கொடுத்தாங்களே. ஓ, இப்போ காஃபி தந்தாங்களா? அவங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க தான். அவங்க நல்லா சூப்பராக எல்லா குரலையும் பேசுவாங்க என்ன மாதிரி. மீனா கொஞ்சம் வாங்கலேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. இனிமேல் போட்டு எனக்கு பதிலாக நீங்கள் தான் டப்பிங் பேசணும். மாதம் எனக்கு 1,00,000 கொடுத்துட்ருந்தாங்க சார். இங்கே பாருங்கள், மீனா வருவாங்க. 1,20,000 மாதம் நீங்கள் சம்பளம் கொடுக்குறதா இருந்தால் மீனா ரெகுலராக வந்து உங்களுக்கு டப்பிங் பேசி கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட இன்ஜினியர் சொல்கிறாங்க, ஏம்மா எவ்வளோ கேட்டாலும் தந்துடுறேன். என்ன 1,20,000க்கு பதிலாக 1,50,000 தந்துடுறாம்மா. மாதம் எனக்கு வந்து சுருதி பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா, என்ன சுருதி சொல்கிறீங்க? உங்கள் மாதிரி நான் பேச முடியுமா அப்படிங்கிறாங்க. மீனா, என்னை விட நீங்கள் சூப்பராகவே பேசுவீங்க, நீங்களே பேசுங்க, டப்பிங் பேசி நல்லா சம்பாதிங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, ஸ்ருதி இந்த வேலையெல்லாம் இந்த மீனாவை கொடுத்தோன்னா சரி வராது. அவளே ஏற்கனவே பூ வியாபாரம் பார்த்துக்கிட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ சமையல் வியாபாரம் வேறு பண்ண போகிறாளாம். அதனால் வந்து சரி வராது. நீ உன் வேலையெல்லாம் கொடுக்காதம்மா, நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து நீனே போய் பாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்டூடியோ இன்ஜினியர், ஏமாம்மா இருங்க, வேலை நிறைய இருக்குது, ஸ்ருதி வந்தாலும் வேலை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இதை ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்துடுறாரு. வந்தோடனே பழக்கூட எப்போ வந்த அப்படிங்கிற, இப்போ தான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு என்ன அப்படிங்கும்போது கதையை சொல்கிறாங்க. மீனா, எங்கள் அம்மா வந்து முடியாது, நீ செய்யக்கூடாதுங்கிறாங்க. கண்டிப்பாக நீ செய், உனக்கு எல்லா வகையிலும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன் பல குரலையும் நம்ம பழைய மாதிரி ஆக்கணும்னா நீ கண்டிப்பாக இப்போ ஸ்டூடியோவுக்கு பேச போகணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.